CPA. இது ப்ரோ சேனல். சாக்பீஸ் அகாடமி. டிசைன் யுவர் ஃபியூச்சர். அடுத்த PGTRB எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் உங்கள் சாக்பீஸ் அகாடமியின் நியூ சிலபஸ் 2025 PGTRB மாடல் எக்ஸாம் பொருளியல் பாடத்திற்காக யூனிட் 1 பார்ட் நம்பர் 16ல் நம்ம இந்த வீடியோவில் இருக்கிறோம். இதற்கு முன்னர் உங்கள் சாக்பீஸ் அகாடமியில் 15 வீடியோக்கள் வெளியாகியுள்ளன யூனிட் 1ற்காக. அந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலனா அதையும் பார்த்துவிட்டு அதனுடைய தொடர்ச்சியான இந்த வீடியோவையும் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் உங்களுக்கு வினாக்கள் மட்டுமே கொடுக்கப்படும். இதற்கான விடைகளும் இதனுடைய PDF ஃபைலும் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் நமது சேனலினுடைய மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கான விளக்கங்களை பெறுவதற்கு இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் இதற்கான விடைகளை எழுதி உங்கள் மதிப்பெண்களை ஒவ்வொரு தேர்விற்கும் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய பயிற்சிக்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்காக உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய வினாக்களுக்கு போகிறோம். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வினாக்களினுடைய தொடர்ச்சி தான் இதில் வரக்கூடிய வினாக்கள். இதற்கு முன்னர் 375 வினாக்கள் வெளியாகியுள்ளன. அதனுடைய தொடர்ச்சியான 376வது கேள்வியும் மற்றும் இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வியும் பார்க்குறோம். 376வது கேள்வி, விளையாட்டு கோட்பாட்டிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆதரவாளராக கருதப்படுபவர். விளையாட்டு கோட்பாட்டிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆதரவாளராக கருதப்படுபவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன் ஜான் வான் நியூமன், மோர்கன் ஸ்டர்ன், மார்டின் ஜூபிக், பிரசித் கே தத்தா. அடுத்து 377வது கேள்வி, விளையாட்டு கோட்பாடு மற்றும் பொருளியல் பற்றிய ஆழமான கருத்துக்களை டேஷ் என்பவர் விளக்கியுள்ளார். விளையாட்டு கோட்பாடு மற்றும் பொருளியல் பற்றிய ஆழமான கருத்துக்களை டேஷ் என்பவர் விளக்கியுள்ளார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பிரஜித் கே தத்தா, மார்டின் ஜூபிக், ஜான் வான் நியூமன், மோர்கன் ஸ்டர்ன். 378வது கேள்வி, கைதியின் தடுமாற்றத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் அளிப்பது டேஷ் ஆகும். கைதியின் தடுமாற்றத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் அளிப்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நாஷ் சமநிலை, ஆதிக்க வியூகம் அல்லது ஆதிக்க உத்தின்னு சொல்லலாம், விளையாட்டு கோட்பாடு, உத்திகள். இதில் உங்களது விடை என்ன? 379வது கேள்வி, ஒரு வணிகத்தில் ஒரு நிறுவனம் சந்தையில் செல்ல முடிவு செய்துள்ளதா என்பதை பொருட்படுத்தாமல் மற்றொரு நிறுவனம் ஒரு புதிய சந்தையை விரிவுபடுத்த முடிவு செய்வது டேஷ் ஆகும். ஒரு வணிகத்தில் ஒரு நிறுவனம் சந்தையில் செல்ல முடிவு செய்துள்ளதா என்பதை பொருட்படுத்தாமல் மற்றொரு நிறுவனம் ஒரு புதிய சந்தையை விரிவுபடுத்த முடிவு செய்வது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆதிக்க உத்தி, மேலாதிக்க உத்தி, வளர்ச்சி உத்தி, நாஷ் சமநிலை. 380வது கேள்வி, போட்டி நிறுவனத்தின் உத்திகளை கருத்தில் கொண்டு ஒரு நிறுவனம் எந்த சூழ்நிலைகளிலும் தன்னுடைய சிறந்த உத்திகளை பயன்படுத்துவது என்பது டேஷ் எனப்படுகிறது. போட்டி நிறுவனத்தின் உத்திகளை கருத்தில் கொண்டு ஒரு நிறுவனம் எந்த சூழ்நிலைகளிலும் தன்னுடைய சிறந்த உத்திகளை பயன்படுத்துவது என்பது டேஷ் எனப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆதிக்க வியூகம் அல்லது ஆதிக்க உத்தி, மேலாதிக்க உத்தி, உத்திகள், நாஷ் சமநிலை. 381வது கேள்வி, முற்றுரிமை நிறுவனங்களால் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நோக்கத்தை அதிகரிப்பதற்காக சிறந்த நடவடிக்கைகளை தீர்மானிக்க முற்றுரிமை நிறுவனங்களால் பயன்படுத்தப்படும் உத்திகள் டேஷ் ஆகும்.
முற்றுரிமை நிறுவனங்களால் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நோக்கத்தை அதிகரிப்பதற்காக சிறந்த நடவடிக்கைகளை தீர்மானிக்க முற்றுரிமை நிறுவனங்களால் பயன்படுத்தப்படும் உத்திகள் டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நாஷ் சமநிலை, ஆதிக்க வியூகம் அல்லது ஆதிக்க உத்தி, விளையாட்டு கோட்பாடு, உத்திகள். 382வது கேள்வி பார்க்குறோம். விளையாட்டு கோட்பாட்டில் முடிவு எடுப்பவர்கள் டேஷ் எனப்படுவர். விளையாட்டு கோட்பாட்டில் முடிவு எடுப்பவர்கள் டேஷ் எனப்படுவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நிறுவன தலைவர், முதலாளிகள், வீரர்கள், விளையாட்டு கோட்பாடு. 383வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் விளையாட்டு கோட்பாடு பற்றிய தவறானது. கீழ்கண்டவற்றுள் விளையாட்டு கோட்பாடு பற்றிய தவறானது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் முடிவெடுக்கும் தன்மை பற்றி கூறுகிறது, முற்றுரிமை நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் பற்றி கூறுவதில்லை, கைதியின் தடுமாற்றம் பற்றி கூறுகிறது, ஏதுமில்லை. 384வது கேள்வி. விளையாட்டு கோட்பாடு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? விளையாட்டு கோட்பாடு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1934, 1944, 1954, 1924. அடுத்து 385வது கேள்வி. வான் நியூமன் என்பவர் ஒரு டேஷ் ஆவார். வான் நியூமன் என்பவர் ஒரு டேஷ் ஆவார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அறிவியலாளர், பொருளியலாளர், மருத்துவர், கணிதவியலாளர். 386வது கேள்வி பார்க்குறோம். விளையாட்டு கோட்பாட்டில் நிறுவனங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றனர். விளையாட்டு கோட்பாட்டில் நிறுவனங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றனர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முதலாளிகள், வீரர்கள், போட்டியாளர்கள், முதலீட்டாளர்கள். 387வது கேள்வி. தனித்துவமான பாத்திரங்கள் அல்லது திறன்களை கொண்ட வீரர்களை கொண்டுள்ள விளையாட்டு டேஷ் விளையாட்டு ஆகும். தனித்துவமான பாத்திரங்கள் அதாவது கேரக்டர்ஸ் அல்லது திறன்களை கொண்ட வீரர்களை கொண்டுள்ள விளையாட்டு டேஷ் விளையாட்டு ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சமச்சீரற்ற, ஒரே நேரத்தில் விளையாடும், சமச்சீரான, பூஜ்ஜிய கூட்டுத்தொகை. இதில் எது மிகச்சரியான விடை என்பதை தேர்வு செய்யுங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது 388வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட வரிசையில் முடிவுகளை எடுக்கும் வீரர்களை கொண்ட விளையாட்டு டேஷ் விளையாட்டு ஆகும். ஒரு குறிப்பிட்ட வரிசையில் முடிவுகளை எடுக்கும் வீரர்களை கொண்ட விளையாட்டு டேஷ் விளையாட்டு ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சமச்சீரான, சமச்சீரற்ற, தொடர், ஒரே நேரத்தில் விளையாடும். 389வது கேள்வி. ஒரு வீரரின் லாபம் மற்றொரு வீரரின் இழப்பால் சரியாக சமநிலைப்படுத்தப்படும் சூழ்நிலைகளை உள்ளடக்கிய விளையாட்டு டேஷ் விளையாட்டு ஆகும். ஒரு வீரரின் லாபம் மற்றொரு வீரரின் இழப்பால் சரியாக சமநிலைப்படுத்தப்படும் சூழ்நிலைகளை உள்ளடக்கிய விளையாட்டு டேஷ் விளையாட்டு ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஒரே நேரத்தில் விளையாடும் விளையாட்டு, சமச்சீரற்ற விளையாட்டு, பூஜ்ஜிய கூட்டுத்தொகை அல்லாத விளையாட்டு, பூஜ்ஜிய கூட்டுத்தொகை விளையாட்டு. 390வது கேள்வியில் இருக்கும். முறையான ஒப்பந்தங்கள் இல்லாமல் வீரர்கள் சுயாதீனமான முடிவெடுப்பது டேஷ் விளையாட்டு ஆகும். முறையான ஒப்பந்தங்கள் இல்லாமல், அதாவது முறையான எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல், யாரு கூடயும் சேர்ந்து ஆலோசிக்காமல் வீரர்கள் சுயாதீனமான முடிவெடுப்பது டேஷ் விளையாட்டாகும். அவங்களாவே முடிவெடுப்பது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பூஜ்ஜிய கூட்டுத்தொகை, கூட்டுறவு சாரா விளையாட்டு, கூட்டுறவு விளையாட்டு. அடுத்து பூஜ்ஜிய கூட்டுத்தொகை அல்லாத விளையாட்டு.
391வது கேள்வி. ஒரு குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் அமைதியாக இருப்பதன் மூலம் டேஷ் தண்டனை அடைவார்கள். ஒரு குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் அமைதியாக இருப்பதன் மூலம் டேஷ் தண்டனை அடைவார்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இலகுவான தண்டனை, மரண தண்டனை, மிதமான தண்டனை, கடுமையான தண்டனை. 392வது கேள்வி. ஒரு விளையாட்டில் எந்த ஒரு வீரரும் ஒருதலைபட்சமாக ஒரு மூலோபாயத்தை மாற்றுவதன் மூலம், இந்த இடத்துல மூலோபாயம் என்பது அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பக்கமாகவே அவருக்கு அவராகவே ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு வீரர். அப்படி அவருக்கு அவரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாற்றி செயல்படுறாருன்னா அந்த மாற்றுவதன் மூலம் ஒரு நன்மையும் பெற முடியாது என்பது டேஷ் ஆகும். அதாவது ஒரு விளையாட்டில் எந்த ஒரு வீரரும் ஒரு தலைபட்சமாக ஒரு மூலோபாயத்தை மாற்றுவதன் மூலம், ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவதன் மூலம் ஒரு நன்மையும் பெற முடியாது என்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நியூமன் கோட்பாடு, நாஷ் சமநிலை கோட்பாடு, விளையாட்டு கோட்பாடு, மோர்கன்ஸ்டர்ன் கோட்பாடு. இதில் உங்களது விடை என்ன என்பதை குறித்து கொள்ளுங்கள். 393வது கேள்வி. ஒரே முடிவை பெற பாடுபடும் பல தரப்பினரிடையே நேரடி மோதல் ஏற்படும் போது அது டேஷ் விளையாட்டு என்று அழைக்கப்படுகிறது. ஒரே முடிவை பெற பாடுபடும் பல தரப்பினரிடையே நேரடி மோதல் ஏற்படும் போது அது டேஷ் விளையாட்டு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரே ஒரு முடிவு தான் இருக்கும். ஒன்று வெற்றி பெறுவாங்க அல்லது தோற்பாங்க. அதையே இப்படி நிறுவனங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று அந்த நிறுவனம் லாபம் அடையும் அல்லது அந்த நிறுவனம் நஷ்டம் அடையும். இந்த மாதிரி ஒரே முடிவை பெற, ஒரே ஒரு முடிவு, அந்த ஒரு முடிவை பெறுவதற்காக பாடுபடும் பல தரப்பினரிடையே நேரடி மோதல் ஏற்படும் போது அது டேஷ் விளையாட்டு என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஒத்துழையாமை, சமச்சீரான, பூஜ்ய தொகை, தொடர். 394வது கேள்வி. ஒரு விளையாட்டில் விளையாடும் 2 வீரர்களும் லாபம் பெறுவதோ அல்லது இழக்கவோ கூடிய விளைவுகளை கொண்ட விளையாட்டு டேஷ் விளையாட்டு ஆகும். ஒரு விளையாட்டில் விளையாடும் 2 வீரர்களும் லாபம் பெறுவதோ அல்லது இழக்கவோ, அதாவது 2 பேருமே வெற்றி அடைவது அல்லது 2 பேருமே தோல்வி அடைவது கூடிய விளைவுகளை கொண்ட விளையாட்டு டேஷ் விளையாட்டு ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பூஜ்ய கூட்டுத்தொகை அல்லாத விளையாட்டு, ஒரே நேரத்தில் விளையாடும் விளையாட்டு, சமச்சீரான விளையாட்டு, பூஜ்ய கூட்டுத்தொகை விளையாட்டு. அடுத்து 395வது கேள்வி. நிறுவனங்கள் பொதுவாக இலக்குகளை அடைய ஒத்துழைப்பதில் டேஷ் விளையாட்டு கோட்பாடு பயன்படுகிறது. நிறுவனங்கள் பொதுவான இலக்குகளை அடைய ஒத்துழைப்பதில் டேஷ் விளையாட்டு கோட்பாடு பயன்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பூஜ்ய கூட்டுத்தொகை, கூட்டுறவு சாரா, சமச்சீரான கூட்டுறவு. இப்போ நம்ம 396வது கேள்விக்கு வந்துட்டோம். ஒரே மாதிரியான உத்திகள் மற்றும் பலன்களை கொண்ட நிறுவனங்கள் டேஷ் விளையாட்டு கோட்பாட்டை பயன்படுத்துகின்றன. ஒரே மாதிரியான உத்திகள் மற்றும் பலன்களை கொண்ட நிறுவனங்கள் டேஷ் விளையாட்டு கோட்பாட்டை பயன்படுத்துகின்றன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் கூட்டுறவு சாரா விளையாட்டு கோட்பாடு, கூட்டுறவு விளையாட்டு கோட்பாடு, பூஜ்ய கூட்டுத்தொகை விளையாட்டு கோட்பாடு, சமச்சீரான விளையாட்டு கோட்பாடு. 397வது கேள்வி பார்க்குறோம். கைதிகள் தடுமாற்றத்தில் 2 கைதிகளும் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் டேஷ் தண்டனை கிடைக்கும். கைதிகள் தடுமாற்றத்தில் 2 கைதிகளும் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் டேஷ் தண்டனை கிடைக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கடுமையான, மிதமான, இலகுவான, கொடூர.
அடுத்து 398வது கேள்வி, விளையாட்டிற்குள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளின் தொகுப்பை கருத்தில் கொண்டு ஒரு வீரர் எடுக்கும் முழுமையான செயல் திட்டம் டேஷ் எனப்படும். விளையாட்டிற்குள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளின் தொகுப்பை கருத்தில் கொண்டு ஒரு வீரர் எடுக்கும் முழுமையான செயல் திட்டம் டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உத்தி, பலன், தகவல் தொகுப்பு, சமநிலை. அடுத்து 399வது கேள்வி, ஆஸ்கர் மோர்கன்ஸ்டர்ன் என்பவர் டேஷ் நிபுணர் ஆவார். ஆஸ்கர் மோர்கன்ஸ்டர்ன் என்பவர் டேஷ் நிபுணர் ஆவார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கணிதவியல், அறிவியல், பொருளாதாரம், கணினி. அடுத்து இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வியும் மாடல் எக்ஸாமினுடைய 400வது கேள்வியும், ஒரு விளையாட்டில் இரு வீரர்கள் தங்கள் முடிவுகளை எடுத்து ஒரு முடிவை அடையும் புள்ளி டேஷ் எனப்படும். ஒரு விளையாட்டில் இரு வீரர்கள் தங்கள் முடிவுகளை எடுத்து ஒரு முடிவை அடையும் புள்ளி டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உத்தி, பலன், தகவல் தொகுப்பு, சமநிலை. இதுவரைக்கும் நீங்கள் 25 வினாக்களை தேர்வாக எழுதியுள்ளீர்கள். இதனுடைய விடைகளை உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பி உங்களது மதிப்பெண்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். இதில் முழு மதிப்பெண், அதாவது இந்த வீடியோ வெளியாகி 20 நிமிடங்களுக்குள்ளாக நீங்கள் விடைகள் எழுதி அனுப்பி முழு மதிப்பெண் பெறும் பொழுது உங்களுக்கு அதற்கான பரிசு வீட்டிற்கே வந்து சேரும். மேலும் இந்த வீடியோவை இப்பொழுது தான் பார்க்குறீங்கன்னா நீங்களும் மாத சந்தாதாரராக மாறுவதற்கு இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இதனுடைய PDF ஃபைலானது விடைகளுடன் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.